பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளை கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனம் ஸ்லாம்ஸ் 145 verse 18 வேதம் சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சபிமமாக இருக்கிறார். ஆமென். இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிட்ற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன். அதாவது ஏசப்பா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஆமென். யாரெல்லாம் ஏசப்பாவை நோக்கி உண்மையாய் கூப்பிட்றீங்களோ ஏசப்பா சொல்கிறாரு, நான் வந்து உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன். ஆமென். இந்த காலை வேளையில் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எந்த காரியத்தை உங்களுக்கு ஒரு சுகம் வேணும், எந்த காரியத்தை உங்களுக்கு ஒரு ஜெயம் வேணும், நீங்கள் உண்மையாய் நோக்கி ஏசப்பாட்ட கூப்பிட்டு பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களை தப்புவிப்பார், உங்களுக்கு சுகம் பண்ணுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும், ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக்கணும்னு சொல்லி சும்மா ஏதோ கடமைக்காக ஜபிப்போம் இல்லைங்களா? ஆண்டவர் எனக்கு அது கொடுங்க, ஏசப்பா எனக்கு இது கொடுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் அது பண்ணுங்க, சும்மா ஏதோ சாதாரணமாக ஜபிப்போம், ஏதோ ஜபிக்க சொல்கிறாங்களேன்னு. ஆனால் உண்மையாக ஜபிப்பதில் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உண்மையாக கேட்டு பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நீங்கள் உண்மையாக நீங்கள் எது கேட்குறீங்களோ ஏசப்பா இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அது தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போது நீங்கள் கேட்கலாம், தம்பி நான் வந்து ஒரு இந்து, நான் ஒரு முஸ்லீமு, ஏசப்பா யாரும் எனக்கு தெரியாது, நான் கூப்பிட்டா கூட ஏசப்பா என் ஜெபத்தை கேட்பாரா? நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஏன்னா ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். ஏசப்பா எல்லாரையும் நேசிக்கிறாருங்க. யாரெல்லாம் ஏசப்பா உண்மையாக கூப்பிட்றாங்களோ அவங்க பக்கத்தில் வந்து அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம், இல்லை எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு தாங்கணும்னு தெரியல, என் வாழ்க்கையில் இதே போராட்டத்தில் இருக்க முடியுமா, இதே பலவீனம் என்னை தாக்கி கொண்டு இருக்கிறதே, இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இன்றைக்கி ஏசப்பா கூப்பிடுங்க. உண்மையாக ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, ஏசப்பா என் உள்ளத்தில் எனக்கு சமாதானம் கொடுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு நிம்மதி கொடுங்க, ஏசப்பா எனக்கு சுகம் தாங்க, ஏசப்பா இந்த பிரச்சனைலேருந்து எனக்கு வெளியே வர ஏசப்பா எனக்கு கிருபை தாங்க. யாரெல்லாம் உண்மையாய் நோக்கி கூப்பிட்றீங்களோ கர்த்தர் நிச்சயமாய் உங்களை தப்புவிக்க, உங்களை விடுவிக்க, உங்களுக்கு சுகம் தர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி கூப்பிட்றீங்களா ஏசப்பாவை? இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, தம்பி யாரெல்லாம் என்னை உண்மையாக கூப்பிட்றாங்களோ இந்த நாளில் அவங்க வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஆயத்தமாக இருக்கிறீங்க? அற்புதம் பெற்றுக்கொள்ள செபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த நாளில் கூட ஏசப்பா உண்மையாக யாரெல்லாம் நோக்கி கூப்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வீராக. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் எல்லா பிரச்சனை போராட்டங்கள் மாற்றுவீராக. எந்த காரியத்தை சப்பா எந்த இடத்துல அநேக கஷ்டத்தோடு அப்பா அண்டு சப்பா எனக்கு விடுதலை வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அண்டு அப்போ உண்மை நோக்கி உண்மையாய் கூப்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் நிம்மதி, ஆரோக்கியம், சுகத்தை, பலத்தை எல்லாமே கொடுத்து அவங்கள ஆசீர்வதிங்க அப்பா. சப்பா திருப்தி ஆக்குங்க. அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.